அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு இப்போதுதான் புரோஸ்டேட் புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு முன் அவருக்கு அந்நோய் இருந்ததில்லை என பைடன் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. புற்றுநோய் கண்டறியப்பட்ட தகவல் வெளியான நேரம் குறித்து நடப்பு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியதை அடுத்து பைடன் தரப்பில் இவ்விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பைடனின் புற்றுநோய் தீவிர நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையை எட்ட நீண்ட காலம் பிடித்திருக்க வேண்டும். அப்படியானால் அவர் பதவியில் இருந்தபோது இவ்விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டதா என ட்ரம்ப் முன்னதாக கேள்வி எழுப்பியிருந்தார். அப்படி மறைக்கப்பட்டிருந்தால் அது ஒரு கடுமையான விவகாரம் என ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் அனைவரின் சந்தேகங்களையும் முற்றாக மறுத்த பைடன் அலுவலகம் புரோஸ்டேட் புற்றுநோய் கண்டறிதலுக்கான அவரின் கடைசி பரிசோதனை 2014ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டியது. அப்போது அவருக்கு அந்த நோய் கண்டிருக்கவில்லை. கடந்த வாரம்தான் சிறுநீர் கழிப்பதில் மாற்றங்கள் தென்பட்டு அவர் மருத்துவரை நாடினார். பரிசோதனைகளின் முடிவுகள் இவ்வாரம் வெளியாகி புற்றுநோய் இருப்பது முதன்முறையாக உறுதி செய்யப்பட்டது. அதையும் அறிவித்துவிட்டோம், மூடி மறைக்க ஒன்றும் இல்லை என அவ்வறிக்கை மேலும் கூறியது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.